ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிடங்களில் ஒரு புதினா புல்க் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் அது சீக்கிரமே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான, நிறைய இதில் சத்துக்கள் நிறைந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, நெய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணது. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பாருங்கள், ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இந்த பச்சை அப்படியே இருக்கும். இந்த பச்சை கலர் மாறாமல் நல்ல பச்சையாகவே இருக்கும் இந்த சாப்பாடு. வாங்க, இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நெய், ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெய், ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஆனால் நல்லாயிருக்கும். இது சேர்த்தா நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நடுவில் அந்த கடிப்படும்போது இந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி, அது ஒரு 100 கிராம் இருக்கும். அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஆனால் இப்போ இதில் சேர்க்க மாட்டேன், அப்புறமா சேர்ப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தக்காளி போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும். தக்காளியை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பேபி பொட்டேட்டோ ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை பெரிய உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பேபி உருளைக்கிழங்கு நிறைய இருந்துச்சு, அதனால் சேர்த்தேன். ஒரே ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், பீன்ஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்தது கேரட்டு, உருளைக்கிழங்கு. இதை மட்டுமே தான் இப்போ வச்சு செய்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி, புதினாலாம் இப்போ அதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், அந்த கலர் பாருங்கள் மாறாமல் எப்படி இருக்குது. அந்த துளி சர்க்கரை போட்டதுனால தான் இப்படி இருக்கும். இல்லாட்டி இந்த கலர் வேறு விதமாக ஒன்று கருப்பாகிடும், இல்லாட்டி லைட் க்ரீன் கலராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா போட்டு வதக்குனதுன்னு அருமையான ஒரு வாசனை வரும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கப்பு 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு அது. நான் அதுக்கு 2 கப்பு தண்ணி பக்கத்தில் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அந்த சுடு தண்ணியை தான் இதில் நான் கலக்க போகிறேன். கேஸை மிச்சப்படுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேலையை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பங்குக்கு 2 பங்கு அரிசி தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி பச்சை அரிசி தான், சாதாரண அரிசி, தினமும் பண்ணுற அரிசி. இது பெங்களூரில் ரொம்ப ஸ்பெஷலான அரிசி. சோனா மசூரின்னு பேர், இதுக்கு பேர். ஃப்ளேவர் இருக்காது, ஆனால் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஃப்ளேவருமே இருக்காது. அரிசி நீட்டமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த அரிசி தாங்க நம்ம செய்ய போகிறேன். இதில் பாசுமதி அரிசி வாசனைலாம் இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு பாசுமதி அரிசி மாதிரியே தான் இருக்கும். பெங்களூரில் இதை தான் சாப்பிடுவாங்க. அவங்க பச்சை அரிசி தான் நிறைய சாப்பிடுவாங்க. புழுங்கல் அரிசி யாருமே சாப்பிட மாட்டாங்க. எல்லா சமையலும் இதில் தான் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி தான் போட்டு பண்ணுவாங்க.
பாசுமதி அரிசிலாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்குங்க. கிடைச்சா நீங்களும் வாங்கி பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த வாசனை இருக்கிற அரிசி கொஞ்சம் பிடிக்காது தான். அதுக்காக தான் இந்த மாதிரி தேடி தேடி வாங்கினேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அந்த அரிசி வேகிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதும் சரியாக போயிடும். இப்போ வந்து நம்ம தம் போட்டு வச்சிடலாம். மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு குண்டானில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு அது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், சாதம் எப்படி இருக்கும். நல்ல மணமாக சுவையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமே பண்ணிடலாம். நிறைய பொருட்கள் எல்லாம் கிடையாது. பாருங்கள், பிரியாணி மசாலா அது இது எதுவுமே கிடையாதுங்க இதில். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட கூட கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றி இறக்கிக்கோங்க. தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.